இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக வசனங்களை பல தலைப்புகள் அடிப்படையில் உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிற காரியம் என்ன? லெந்து நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் மேலோட்டமாக வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதை வசனம் தேடுகிற உங்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற உங்களுக்கு, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த வசனங்களை கேட்டால் உங்களுக்கு தியானிப்பதற்கு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்க பார்க்கட்டும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நிரூபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு பிரசங்கம் இல்லை, எங்களைப் போல ஊழியர்களுக்கு வேலை இல்லை, மற்றவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அவரவர்கள் மனம் போன போக்கிலே வாழ வேண்டும், வாழ்க்கையை கெடுத்து ஆத்துமாவை அழித்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் அவரை பின்பற்றின சீஷர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் அவர் கொடுத்த வார்த்தையின்படியே போயிட்டு 2000 வருஷத்துக்கு முன்ன உபதேசம் பண்ணினார்கள். அதன் பலனாக உலகம் முழுவதும், உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையில் உலகம் முழுவதும் கணக்கிட்டு பார்த்தால் கிறிஸ்தவங்க தான் முதலிடம், அப்புறம்தான் மற்றவங்கெல்லாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சிறிய மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி. உலகம் முழுவதும் மெஜாரிட்டி, அவங்க அதிகம். ஆனால் அதுக்காக கிறிஸ்தவங்க மேலே, கிறிஸ்தவங்க நாங்கள் தான் அதிகம் அப்படியெல்லாம் மாறுதட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு பெருமையை எதிர்த்தவர், தாழ்மையை தரித்தவர், தாழ்மையாய் நடந்து கொண்டவர், தாழ்மையை கற்றுக் கொடுத்தவர். அன்பின் மார்க்கம் இது, அரவணைப்பின் மார்க்கம் இது, பாசத்தை வெளிப்படுத்துகிற வழிமுறைகள் இது, கடினமாய் குறிப்பிடப்படுகிற வார்த்தைகள் அல்ல. எனவே அதனால்தான் இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க, பாருங்க, உணருங்க, பிறருக்கு சொல்லுங்க என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள், எருசலேமில் இருக்கிற சம்பவங்கள் இன்றைக்கும் அது மெய்ப்பொருளாய் காட்சி அளிக்கிறது. அடிமை கூட போயிட்டு பார்த்துட்டு வந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததான அந்த கல்லறைக்குள்ள இன்னைக்கும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் போயிட்டு பார்க்கலாம். என் இயேசு உயிருள்ளவர். அப்ப இந்த விஷயத்தில் நாம லூக்கா 24 அதிகாரம், லூக்கா 24:16 ஒரு வார்த்தையை படிக்கிறேன், பாருங்கள். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உண்மை நிலை. ஆனால் கூட இருந்தவர்களுக்கு, சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு ஒரு குழப்பத்தோட போய்கிட்டு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு அவங்களோட பேசிக்கிட்டு போறாரு, அவங்களோட கூட நடந்து போகிறார். அப்ப அதை பேசும்போது அவங்க கண்கள் மறைக்கப்பட்டது, அவரை அறியாதபடிக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தார், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல கூட ஆண்டவர் இயேசு உயிருள்ளவர், ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை ஜனங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. சிலுவையில அடித்தவர்களும் அந்த மகிமையின் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. உயிரோடு எழுந்த பிறகும் கூட இருந்தவர்களே அறிந்து கொள்ளாது இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தது ஒரு உண்மையான அனுபவம், உண்மையான சம்பவம். இதை யாரும் மறுக்க முடியாது. அதனால நாம இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு
நடந்து போனதான சீஷர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளல, ஆனா நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஆதாரமாக அந்த தெய்வத்தை அறிந்து அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அந்த அனுபவங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அப்ப இதுல படிக்கிறது என்ன? நடந்த சம்பவம் நடந்தது. இதை யாரும் அன்றைக்குள்ளதான அதிகாரிகள், யூத தலைவர்கள் உண்மை சம்பவத்தை சொன்னபோது அதை அப்படியே மாத்திட்டாங்க. இதை மத்தேயு 28 நீங்க படிக்க முடியும், முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இது நடந்த சம்பவம். அதை தான் சொன்னார்கள், எழுதினார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த காரியம் ஏதோ ஒரு மூலையில் நடந்ததல்ல, அது உலகம் முழுவதும் அறிந்து கொண்ட ஒரு உண்மையான சத்தியம். அப்ப அன்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அன்னைக்கு அப்படி அந்த ஒரு கலக்கத்தோடு இருக்காங்க ஸ்திரீமார்கள். மரியாள், மகதலேனா மரியாள். அப்போ அவங்க அந்த போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும்போது எந்த இயேசுவை கண்டாங்க? உயிர்த்தெழுந்த பிறகும் அந்த இயேசுவை பார்க்கிறாங்க. பார்த்த பிறகு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. நீ உங்களுக்கு எந்த தெய்வத்தை சொன்ன, நான் எந்த தேவனை நம்பின, அந்த தெய்வத்துக்கிட்ட நாம போகணும், ஏறி போகிறோம்ங்கிற அந்த ஒரு அவர் உயிரோடு எழுந்த பிறகு சொன்ன விஷயம் 17. 18 சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். அப்ப இத சொன்ன போதுதான் மரியாளும் பார்த்தாங்க. அன்னைக்கு சீஷர்கள் பார்க்கல, ஆனா இவங்க உயிர்த்த இயேசுவ அந்த இடத்துல பார்த்தாங்க. பிறகு சீஷர்கள் பார்த்தாங்க. அப்ப பார்த்துட்டு இதை சொன்ன பிறகுதான் அன்றைக்கு சீஷர்கள் அதை எழுதினார்கள். பேதுரு எழுதி இருக்கிறார் கண்டதை, யோவான் எழுதி இருக்கிறார் கண்டது, பார்த்தது, தொட்டது, ருசித்தது எழுதியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்த அந்த சம்பவம் இந்த பைபிள்ல எழுதப்பட்டது கட்டுக்கதை அல்ல. லூக்கா மற்றவங்க சொன்னதை கேட்டு விசாரித்து உண்மையை அறிந்து எழுதியிருக்கிறார். மார்க்கு அப்படியே விசாரித்து எழுதியிருக்கிறார். மத்தேயு கூடவே இருந்தவர். பிரியமானவர்களே, நடந்ததை கண்டதை அவர்கள் எழுதினார்கள். இந்த வேதம் உண்மையானது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட உயிருள்ள இயேசு உயிருள்ளவர், உண்மையுள்ளவர். இதை நீங்களும் நாங்களெல்லாம் பல முறை இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சில நேரத்தில் அவருடைய சாயலை கூட கண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய அற்புதமான காரியம். மூன்றாவது, இது எப்போ லேட்டா நடந்த சம்பவம் அல்ல, உடனடியே நடந்த சம்பவங்கள். முன்னே நாள் தான் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவ்வளவுதான். 3 நாள் உடனடி நடந்த. லாசரு கல்லறையை விட்டு வெளியே வருவதற்காவது 4 நாள் ஆனது. இயேசு அந்த லாசருவை உயிரோட எழுப்பணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது 4 நாள் ஆயிடுச்சு, அது எப்படி முடியும்னு சொல்லி. ஆனா இங்க கர்த்தர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்ப இது உடனடி நடந்த சம்பவம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 8 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் அங்க பார்க்க முடியும். வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். கேபானா பேதுரு 12 பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் தரிசனமானார். அப்புறம்
பவுல் சொல்ல பிறகு யாக்கோபுக்கு தரிசனமானார். அதன் பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நிரூபிக்கணும்னா 2 அல்லது 3 சாட்சி சொல்லுவாங்க. அப்ப இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு முன்பு சொல்லப்பட்டதை அப்படியே உறுதிப்படுத்தப்படுகிறது. பல சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பல சாட்சிகளோடு கூட நிரூபிக்கப்பட்ட ஒன்று. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர் என்பதற்கு அது அசைக்கப்பட முடியாத ஒரு அனுபவம். இதெல்லாம் யாரும் அவ்வளவு ஈஸியா மாத்திர முடியாது. 2000 வருஷமா மாத்த பார்க்கறாங்க, உபதேசத்தை மாற்ற பார்க்கறாங்க, ஆண்டவரையே மாற்ற பார்க்கறாங்க, அவருடைய வார்த்தையை மாற்ற பார்க்கறாங்க. அது அவ்வளவு ஈஸியா நடக்க வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையை கொஞ்ச நாள் தான் மறைக்கலாம், பொய் மறைஞ்சிடும், உண்மை என்னைக்கும் நிலைத்திருக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் பாருங்கள். தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. என் சுவிசேஷத்தின்படியே பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை சொன்னேன் என்ன தெரியுமா? மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். தீமோத்தேயுக்கு சொல்றார், பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார், நான் சுவிசேஷத்தை சொன்னேன், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நினைத்துக்கொள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பொய்யால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ கட்டுக்கதை போல நீங்க அலசடிப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், என்னைக்கோ நடந்ததுன்னு யோசிக்கலாம், பிரச்சனைகளை பார்த்து அசைக்கப்பட்ட நிலையில போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தெளிவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஆலோசனை தருவார், கடைசியா அசையாத ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. நீங்களும் உங்க குடும்பமும் கைவிடப்பட்டுறக்கூடாது. விளையாட்டுத்தனமா வாழாதீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கேளுங்க, பயத்தோட பக்தியோடு இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.